கார்த்திகாங்கிற ஒரு பெண் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம, உதாரணமா கபடி போட்டியில ஒரு கோல் அடிக்கிற ஒரு வீராங்கனை ஒரு வீரர் எப்படி பயிற்சி எடுத்திருப்பாரு அப்படின்னா, வேளா வேலைக்கு நல்ல புரதச்சத்து உள்ள உணவுகள் எடுப்பாங்க, நல்ல கட்டம் போட்டு அதாவது திட்டங்களை வகுத்து டைம் டேபிள் போட்டு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு என்று ப்ரொபோஷனலா வந்து நல்ல ஒரு கோச்சர் இருப்பாரு, தினமும் பயிற்சி எடுக்கணும், தினமும் வந்து கபடி விளையாடணும், அவனுக்கான ஷெட்யூல்டு எல்லாமே வந்து வகுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்தியா போன்ற ஒரு நாடுகள்ல வந்து கபடி விளையாடி பதக்கங்களை வெல்ல முடியும். ஆனா கார்த்திகாங்கிறது பெண் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம கிடைச்ச உணவை, அதாவது உணவு சாப்பிட்றதே அவங்க ஒரு போராட்டம். உணவுங்கிறது இப்ப பணம் இருக்கிறவங்க, பணம் படைச்சவங்களுக்கு வந்து சாப்பாடுன்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அவங்களுக்கு வந்து சாப்பாடுங்கிறதே தினம் தினம் ஒரு போராட்டம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்ச இட்லி சட்னி போன்ற பொருட்களை சாப்பிட்டுட்டு காலுக்கு வந்து நிரந்தரமான ஒரு காலுக்கான நல்ல ஒரு காலனி கூட இல்லாம, ஒரு நல்ல ஷூ கூட இல்லாம, வெறும் காலில் பயிற்சி எடுத்து இந்த பிள்ளைகள் வந்து விளையாடுவதற்கு ஒரு நல்ல கிரவுண்ட் கூட இல்லாம அந்த கண்ணகி நகர்ல இருக்கிற பூங்காவில் பொதுமக்கள் வந்து நடைபயிற்சி எடுத்துக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு போன பிறகு அந்த நேரத்துல, அந்த பகுதி நேரத்துல அங்கேயே வந்து கபடிக்கான ஒரு தளத்தை அமைச்சு அந்த மக்கள் எல்லாம் வராத நேரமா பார்த்து பயிற்சி எடுத்து இன்னைக்கு இந்தியாவுடைய துணை கேப்டனாக பங்கு பெற்று ஆசிய அளவுல இன்னைக்கு கோல்டு அடிச்சிருக்காங்க. கோல்டுனா எப்படி அடிச்சிருக்காங்க? 75க்கு 21 புள்ளி விவரங்கள்ல, அத புள்ளி அடிப்படையில கோல்டு அடிச்சிருக்காங்க. பெரிய வித்தியாசம். ஈரானை எப்படி வீழ்த்திருக்காங்க? 75க்கு 21 அப்படிங்கிற புள்ளி அடிப்படையில ஈரானை வந்து வீழ்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மிக நல்ல ஒரு விளையாட்டை விளையாடி இந்தியாவுக்கு வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. அப்ப எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம கண்ணகி நகர்ல இருந்து ஒரு பெண் போயிட்டு இன்னைக்கு வந்து இந்த கோல்டு அடிச்சிருப்பதுதான் ஒட்டுமொத்த மீடியாவுடைய பேச்சு. கண்ணகி நகர்னு பேச வச்சிருக்காங்க. அந்த